கோபம் நம் கூட பிறந்ததா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. குணம்தான் நம்ம கூட பிறந்தது. அந்த குணத்தை நீங்க முக்கியம்னு நினைத்து அந்த குணத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அந்த குணத்தை தவிர மற்றது குணத்துக்கு எதிரானது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நீங்க குணத்தை தவிர மற்றவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவைகள் உங்களை ஆட்சி செய்ய ஆட்டி படைக்க ஆரம்பிச்சு. கோபம் உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா கோபத்துக்கு நீங்க எஜமான். ஆனா கோபத்துக்கு கீழே நீங்க போய் சிக்கிட்டீங்கன்னா கோபம் உங்களுக்கு எஜமான். அதனால கோபத்தினால இது வரைக்கும் யாரும் சாதிச்சதும் இல்லை, நன்மையை அடைந்ததும் இல்லை. அதனால வீணான கோபம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.